வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் 3வது ஓடிஐ மேட்ச் நம்ம சிங்கார சென்னையில் விளையாட போகிறாங்க. சனிக்கிழமை மத்தியானம் 3:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. சும்மா எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம். முதல் 2 ஓடிஐ நம்ம ஜெயிச்சிட்டோம். ப்ளஸ் சீரீஸை தட்டி தூக்கிட்டு போயிட்டோம். இந்த 3வது ஓடிஐ நமக்கு எப்படி இருக்க போகுது, ப்ளஸ் இது நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் வெனியூவாக இருக்க போதா, இல்லை லோ ஸ்கோரிங் வெனியூவாக இருக்க போதா, பிச்சோட கண்டிஷன் எப்படி இருக்க போகுது, இந்த மேட்ச் எப்படி கொடுக்க போகிறாங்க, ப்ளஸ் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இந்தியா 3-0ன்னு இந்த மேட்ச் தட்டி தூக்குவாங்களா, இல்ல 2க்கு 1ன்னு ஆப்கானிஸ்தான் மேட்ச் முடிப்பாங்களா அப்படின்னு எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் 3வது ஓடிஐ மேட்ச் நம்ம சிங்கார சென்னை விளையாட போறாங்க. பிளஸ் சீரீஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ஷீல் பண்ணிட்டோம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது, பிச் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம். சிங்கார சென்னையை பொறுத்த வரைக்கும் பிட்ச் கண்டிஷன் எப்போவுமே நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இங்கே பயங்கரமாக ஸ்பின்னர்களுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிச்சுங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் பிச்சை பொறுத்த வரைக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா பேட்டர்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் போக போக பார்த்தீங்கன்னா பிச்சு உடஞ்சி இப்போ அப்படியே இதாகி ஸ்பின்னர்களுக்கு பயங்கரமாக டேன் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்பின்னர்களோட ஆதிக்கம் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்பின்னர்களுக்கு ஆதிக்கம் தரக்கூடிய பிச்சர்ஸில் நம்ம என்ன பேட்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா முதல் பவர் பிளேயில் ஒரு அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே அவனுங்க. ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல ஸ்கோர் அடிச்சுன்னு ஒரு 10 ஓவருக்கு ஒரு 70 ரன் 80 ரன்னுங்கிறது கொண்டு வந்துட்டாங்கன்னா, பவர் பிளே அப்படியே மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் அப்படியே அழகாக கொண்டுட்டு போயிடலாம். இல்லை நீங்கள் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் பால் தேய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது ஒரு ஆணித்தரமான உண்மை. அதுக்கப்புறம் சொல்லணுன்னீங்கன்னா முதல் 2 ஓடி நம்ம ஜெயிச்சிட்டோம், சீரீஸ் வின் பண்ணிட்டோம். ஆனால் இந்த மேட்ச் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டாக கூட கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா வெனியூலையும் நிறைய பிச்சுங்க இருக்கும், நிறைய பிச்சு இருக்கும். அப்படிப்பட்டதெல்லாம் இன்றைக்கி பேட்டிங் பிச்சு கொடுக்குறாங்களா, இல்லை பவுலிங் பிச்சு கொடுக்குறாங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபைனல் ஓடியே ஆல்மோஸ்ட் நம்ம சீரீஸ் வின் பண்ணிட்டோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் விக்கெட் கொடுத்து ரசிகர்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கப்பா. செம்மையான ஒரு ரன் அடிக்க போகிறோம், இந்தியா 400 ரன், அவங்களும் 350 சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு விக்கெட்டை கொடுத்தாங்க அப்படின்னா மேட்ச் பார்க்கறதுக்கு ரசிகர்களுக்கு செம்ம பூஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி விக்கெட் கொடுக்க போகிறாங்களா, இல்லை எப்போவுமே சென்னை அப்படின்னா ஒரு ஸ்பின்னர்களுக்கு ஒரு ஆதிக்கமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு பிச்சை செட் பண்ணி கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க தான் போகிறோம். இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11ல் ஒரு மாற்றத்தை கம்பல்சரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஹர்ஷ் தூபே போன மேட்ச்சில் அவர் வெளியில் எடுத்தாங்க, ப்ளஸ் நிதிஷ்குமார் ரெட்டி வெளியில் எடுத்தாங்க. ப்ளஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷ் தூபே கம்பல்சரி உள்ளே வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டியும் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வாஷிங்டன் சுந்தரை வெளியில் எடுக்கலாம். ப்ளஸ் வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இப்போ யங்ஸ்டருக்கு மறுபடியும் ஒரு சான்ஸுங்கிறது இந்த மேட்ச்சில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரோஹித் சர்மா கூட இந்த மேட்ச்சு வெளியில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஏன்னா எஸ்எஸ்வி உள்ள போன மேட்ச்சுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, சரியாக பயன்படுத்தலை. இந்த மேட்சும் மறுபடியும் ஒரு சான்ஸுங்கிறது அவர் கொடுத்துட்டு ரோஹித் சர்மா இந்த மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு பிளேயிங் 11ல் யங்ஸ்டரெல்லாம் கொண்டு வச்சு ஒரு இந்த மேட்ச் விளையாட வைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே நண்பர்களே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பாங்க? இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சு சீரீஸை பார்த்தீங்கன்னா 3-0 போட்டு ஆப்கானிஸ்தானுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா, இல்லை ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்களா? ஆல்மோஸ்ட் இந்த வெனியூவில் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது ஆப்கானிஸ்தானுக்கு. வேர்ல்டு கப்பில் நீங்கள் இங்கிலாந்து இங்கே தான், பாகிஸ்தான் இங்கே தான் வீழ்த்தியிருக்காங்க. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ப்ளஸ் அந்த ரெக்கார்டை மறுபடியும் எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு ஒரு டஃப் கொடுத்து இங்கே இந்தியாவை வீழ்த்தி 2-1 சீரீஸை முடிப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாமே பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்குமா இல்லை ஆப்கானிஸ்தான் ஜெயிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நண்பர்களே.